ஒரு சகோதரி, அவங்கள் பெயர் மிஸ்ஸஸ் ஃபாத்திமா பால். அவர்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் சஸ்பெக்டட். டாக்டர் இடத்துல போனார்கள். மேமோகிராஃப் டெஸ்ட் என்று இருக்கிறது. மேமோகிராஃப் டெஸ்ட்டில் கேன்சர் கன்ஃபர்ம்டு. மேமோகிராஃப் டெஸ்ட் கன்ஃபர்மிங் த பிரஸ்ட் கேன்சர். பிரஸ்ட் எடுத்துடணும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த வேளையில் சகோதரி சொன்னார், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. கர்த்தருக்குள் அன்பானவர்களை நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் சொன்னார் எனக்கு வேர்ட் ஆஃப் விஸ்டம், நாளைக்கு மதியம் நேரத்தில் உங்கள் கேன்சர் கட்டி அங்கே இருக்காது என்று சொன்னார். அடுத்த நாள் அதே நேரத்தில் மருத்துவரிடத்தில் போன பொழுது அந்த கேன்சர் கட்டியை காணவில்லை. அன்னைக்கு அடுத்த நாள் நாங்கள் ஆப்ரேஷனுக்கு போக வேண்டியது. அப்போ நான் கணவருடைய தாயார் சொன்னாங்க, விக்டர் ஞானா ஐயா ஜபம் பண்ணிக்கோ, உனக்கு உடனே சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா கிட்ட ஜபம் பண்ணேன். ஐயா சொன்னார், நாளைக்கு இந்நேரத்துக்கு உனக்கு கட்டியும் இருக்காது, கேன்சரும் இருக்காது. அந்த வார்த்தையை சொன்னார். 5 நான் எண்ணுவேன், அதுக்குள்ளே நீ அந்த கட்டியே நீ ஓடி போயிட்டுன்னு சொன்னார். உடனே எனக்கு ஒரு உடம்பில் மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் கூட நான் அவர்கிட்ட சொல்லலை. இருந்தாலும் அவர் சொன்னார், நாளைக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், உனக்கு கட்டியும் இல்லை கேன்சரும் இல்லைன்னு நீ சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் நாங்கள் அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போனப்போ டாக்டர் சொன்னார், உனக்கு கட்டியும் இல்லை கேன்சரும் இல்லை. ஐயா மூலமாக எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்காரு. நீங்கள்லாம் அவர் முன்னாடியே இருக்கிறீங்க, உங்களுக்கும் நிறையா அற்புதம் செய்வார். உங்களை எத்தனையோ பேர் கேன்சராக இருக்கலாம். நீங்கள் டிவி மூலமாகவோ இன்டர்நெட் மூலமாகவோ இந்த ப்ரோக்ராமை பார்க்குற நீங்கள் என்னை போல் எத்தனையோ பேர் கஷ்டப்படலாம். அதனால உங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. நீங்களும் இயேசுவை நம்புங்க, உங்களுக்கும் ஆண்டவர் விடுதலை தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபிச்ச ஐயாவுக்கு மிக்க நன்றி. இயேசுவை காண விரும்புகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனம். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்போவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். 22 and 23. பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது. மனுஷகுமாரன் எப்பொழுது மகிமைப்படுவார்? ஆராதனை செய்ய பஸ்கா பண்டிகை அன்று ஒரு கூட்டம் கிரேக்கர்கள் வந்தார்கள். இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து மரணத்தை சிலுவையில் சந்திப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. கிரேக்கர்கள் பஸ்கா பண்டிகை அனுசரிக்க வந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள். ஆராதனைக்கு ஆலயத்திற்கு வருகிறோம், ஆராய்த்து விட்டு சென்று விடுகிறோம். ஆனால் இங்கே ஆராதனை செய்ய வந்தவர்களுடைய ஒரு விருப்பம் என்னவென்றால், சர்ஸ் வி வாண்ட் டு see ஜீசஸ். ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம். ஆலயத்திற்கு அடியெடுத்து வைத்து ஆராதிக்க வந்திருக்கும் அன்பின் தெய்வ ஜனமே, உங்களுக்கும் இந்த ஆவல் இருக்கிறதா? ஏதோ சில பாடல்களை பாடிவிட்டு ஆராதனை செய்துவிட்டு ஆலயத்தை கடந்து இல்லத்திற்கு செல்கிறோம் என்று நீங்கள் செல்லுகின்றீர்களா? அல்லது தேவாலயத்திலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார், மேக் a few steps forward, meet the Lord Jesus. ஆகவே இவர்கள் எருசலேம் பட்டணத்துக்கு வந்தார்கள். எருசலேம் பட்டணத்தில் ஆராதித்தார்கள். இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவரை கேட்டுக்கொண்டார்கள். இந்த கால வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற அன்பின் தேவஜனமே, உங்களுடைய இதய துடிப்பு, உங்களுடைய வாஞ்சை, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம். Not only to read about the Lord Jesus in the Word of God, but to see the Lord face to face, just like Moses saw. மோசே பார்த்தது போல முகமுகமாய் சந்திக்க விரும்புகிறோம். இதை அவங்க யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, பிலிப்பிட்ட சொல்கிறாங்க. அது அந்திரேயாவுக்கு போகிறது. பிலிப்பும் அந்திரேயாவும் 2 பேரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவனிடத்தில் போய்
அவருக்கு உங்களை பார்க்கறதுக்கு சில கிரேக்கர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அதை கேட்டவுடனே இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. யாரெல்லாம் தேவனை ஆராதிக்கிறார்களோ அவர்களெல்லாம் இயேசுவை காண வேண்டும் என்னும் தங்கள் விருப்பத்தை வெளியிடும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். தேவன் மகிமைப்படும் வேளை வருகிறது. ஆகவே நாம் கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இயேசுவை காண விரும்புகிறோம் என்னும் வாஞ்சை உள்ளத்தில் ஊசலாடும் பொழுது, உள்ளத்தை நிரப்பும் பொழுது, சீஷர்களாகிய நாம் உலகத்தின் மக்களுக்கு கடைசி காலத்து அந்திரேயாவாக, கடைசி காலத்து பிலிப்பாக இயேசுவுக்கு அறிவிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இந்த நாட்கள் மற்ற மக்களை குறித்து, இயேசுவை காண விரும்பும் மக்களை குறித்து, மெய்யான தெய்வத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்னும் ஆவல் கொண்டும் மக்களை குறித்து நாம் இயேசுவினிடத்தில் சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அப்புறம் 10ஆம் வசனம். கர்த்தரையும் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உண்மையான மகிழ்ச்சி உலகத்தின் பொருட்களை பெற்றுக்கொள்வதில் இல்லை. உண்மையான மகிழ்ச்சி உலகத்தின் அன்பிலே முகிழ்வது அல்ல. மெய்யான மகிழ்ச்சியானது கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை எளிதிலே நாம் கண்டுகொள்ள முடியாது. அவரை ஆவலோடு தேடுகிறவர்கள் தான் கண்டுகொள்வார்கள். நீதிமொழிகள் 25:2 சொல்கிறது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. கர்த்தர் காணப்படாதவராய் இருக்கிறார். அவரை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிப்பதோ ராஜாக்களுக்கு மேன்மை. சரி, இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்ற வாஞ்சை கொண்ட 1-2 பேரை குறித்து சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அந்த காலத்தில் சகேயு என்று ஒரு மனிதன் இருந்தான். இந்த காலத்து மொழியில் சொல்ல போனால் இன்கம் டாக்ஸ் கமிஷனர், வரி வசூலிக்கும் மக்களுக்கு தலைவன், CEO. அவன் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினான். லூக்கா 19ஆம் அதிகாரம் சில வசனங்களை வாசிப்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், உயரத்தில் கொள்ளன் இயேசு வர இருந்த வழியில் முன்னால் ஓடி எப்படியும் அவரை காண வேண்டும் என்று ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். ஜஸ்ட் இமேஜின், an income tax commissioner wanted to see the Lord Jesus Christ climbing a tree. இலைகளுக்கு மத்தியில் ஷார்ட்டாக இருக்குது, என்ன மாதிரி ஷார்ட். அதனால் இயேசு கிறிஸ்து நல்லா வளர்ந்தவர், அவர் சுற்றி வர யூதர்கள்லாம் வளர்ந்தவங்க, அவருடைய முகத்தை பார்க்க முடியாது. அதனால் ஏரியல் வியூ மரத்து மேலேருந்து பார்க்கலாம். சகேயு என்ற கிரேக்க சொல்லுக்கு பியோர், சுத்தம் என்று அர்த்தம். ஆனால் இவன் கை சுத்தம் இல்லை. இவன் போட்டது தான் டேக்ஸு. யாரையும் பிடிக்கலைன்னா கூட டேக்ஸ் போட்டுருவான். அவங்க கட்டி தான் ஆகணும், இல்லைன்னா அரெஸ்ட் ஆயிரும். ரோமன் கவர்மெண்ட் சப்போர்ட். அப்படி இருக்கிற மனிதன் செல்வந்தன், ஏற்கனவே செல்வந்தன். ஆனால் இப்போ அந்த மனிதனுக்கு இயேசுவை காண வேண்டும் என்று ஆவல். காரணம் என்ன தெரியுமா? பியோர் என்ற அர்த்தமுள்ள அவன் இம்பியோராக இருந்தான். எல்லாரும் சகேயு சகேயு சகேயுன்னு சொல்லும்போது சுத்தம் 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 என்று அவனை அழைத்தார்கள். அவருடைய அறிக்கை அவனை சுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசுவை காண வேண்டும் என்று ஒரு ஆவலை கொடுத்தது. மரத்தில் ஏறி உட்கார்ந்தான். இயேசு வரைவிருந்த வழியில் முன்னால் ஓடி ஏறினான் மரத்தின் மேல். இயேசு அப்படியே வரார். இயேசு கிறிஸ்துக்கு எல்லாம் தெரியும். மரத்து மேலே ஒரு ஆள் இருக்கார். மரத்தில் அடியில் வந்து ஜீசஸ் புட் அ பிரேக். அவரோடு கூட நடந்தவர்கள்லாம் பிரேக் பண்ணி ஸ்டாப்ட். உடனே இயேசு கிறிஸ்து மேலே பார்க்குறார். அவன் மேலேருந்து இவரை கீழே பார்க்கணுன்றான். இயேசு கீழே இருந்து மேலே பார்க்குறார். மரத்திலிருந்து இயேசுவை கீழே பார்க்க விரும்பினான். கீழே இருந்து இயேசு அவனை பார்க்க விரும்பினார். இப்பொழுது நாம் கீழே இருக்கிறோம். இயேசு பரலோகத்தில் உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். நாம் அவரை காண வேண்டும் என்று
கண்களை மலைகளுக்கு அப்பால் உயர்த்தும் பொழுது அவர் நம்மை காண்கிறார். கண்கள் சந்திக்கின்றன. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா? அவரை பார்க்கணுமானா நடந்து போகும்போது பார்க்கும்போது மேபி 5 seconds you would have seen a flash shot. 5 வினாடி 10 வினாடி தான் பார்த்துருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இன்று உமது இல்லத்தில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மகிழ்வுடனே சகேயு இறங்கி அவரை வரவேற்கிறார். கூட்டத்தில் பெரும் முணுமுணுப்பு. என்ன சொல்கிறாங்க? இவர் யாரும் தெரியாது போல் இருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு அநியாயமாக வட்டி வாங்கினவராச்சே, இவர் வீட்டுக்கு போகிறேன்றாரு. வாட் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லி அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். அவர் முணுமுணுக்கிற சத்தத்தை அவர் கேட்கவில்லை. லூக்ஸ் காஸ்பல்ஸ் 19:7. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு கிறிஸ்து யாரும் பார்க்கணும்னு விரும்பினா கண்டிஷன் போடுற கிடையாது. சகைவே, என்னை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டாய், நான் உன் வீட்டில் வந்து தங்கணுமானா உன் சொத்தை கால்குலேட் பண்ணி பாதியை ஏழைகள் கொடுப்பியா? கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2, யார்கிட்டையாவது நீ டாக்ஸ் அதிகமாக வாங்கிட்டா 4 times ரிட்டர்ன் பண்ணுவியா? இந்த 2 நிபந்தனை போட்டு சரி ஐயா செய்கிறேன் ஐயா அப்படின்னு சொன்ன பிறகு இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு போயிருந்தாருன்னா நான் உலக பிரகாரமாக நல்ல இயேசுன்னு சொல்லியிருப்பேன். அநியாயமான மனுஷன் வீட்டுக்கு போகிறாரே அப்படின்னு. ஆனால் அவர் ஒன்றுமே சொல்லலை. இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகிறவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இயேசு கிறிஸ்து மகிழ்வுடனே வந்து தங்குவார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரை காண வேண்டும் என்று விரும்புகிற அனைவருடைய உள்ளத்திலும் வந்து தங்குவார், இல்லத்திலும் வந்து தங்குவார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்று உமது இல்லத்தில் நான் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? என் ஆஸ்தியில், என் செல்வத்தில் 50% ஏழைகள் கொடுத்துறேன். அது மாத்திரமல்ல, எவர் மீது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் 4 மடங்காய் நான் அதை திருப்பி தந்திடுவேன் என்று சொல்கிறான். வாலண்டியர் கன்ஃபெஷன். திஸ் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சகையஸ் ஃப்ரம் இம்பியூரிட்டி டு பியூரிட்டி. பரிசுத்தம் பரிசுத்தம், சகேயு சகேயு என்று மக்கள் அழைத்தார்கள். பரிசுத்தமற்றவனாய் வாழ்ந்தான். என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததும் அவன் உள்ளத்தில் பரிசுத்தம் தோன்றியது, களங்கம் நீங்கியது. ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு வழங்குகிறேன் என்றான். எவரையாவது அநியாயமாய் பணம் கவர்ந்திருந்தேன் என்றால் அதை திருப்பி 4 மடங்காய் தருவேன் என்று சொல்கிறான். இதுதான் இயேசுவை பார்க்கும்போது அவனுடைய உள்ளம் சுத்திகரிக்கப்பட்டாயிற்று. Confrontation with the Lord Jesus Christ leads you into fantastic transformation. உங்களையே மாற்றி அமைக்கும் இயேசு கிறிஸ்து. சரித்திரத்திலே கிமுவுக்கும் கிபிக்கும் மத்தியிலே அவர் பிரவேசித்து சரித்திரத்தை 2ஆய் பிரித்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பிரவேசிப்பார் என்றால் கிறிஸ்துவுக்கு முன்பிருந்த வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்கு பின்பிருந்த வாழ்க்கையும் வித்தியாசமானதாக மாறும். சகேயுவினுடைய வாழ்க்கை எப்படி மாறியதோ அப்படி மாறும். சகேயு தன் இல்லத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுத்தான். என்ன நடந்தது? சகேயு சொன்னானாம், ஐயா, நீங்கள் எப்பொழுதெல்லாம் எரிகோவுக்கு வருகிறீர்களோ என் இல்லத்தில் பாதியை ஒதுக்கி உங்களுக்கு கொடுத்துறேன். திஸ் இஸ் யுவர் ஆஃபீஸ். திஸ் இஸ் த பிரான்ச் ஆஃபீஸ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் ஜெரிகோ. அதனால் என் பொருளாக எடுத்துறேன் அப்படின்னா பாரம்பரியம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னது மாத்திரமல்ல, பாரம்பரிய கதையின்படி அவனுடைய இல்லத்தை எரிகோவின் பிரான்ச் ஆஃபீஸாக இயேசு கிறிஸ்து வைத்து எப்பொழுதெல்லாம் எரிகோவுக்கு சென்றாரோ அப்பொழுதெல்லாம் அந்த இல்லத்தில் சகேயுவின் வீட்டில் தங்கினார் என்று சொல்லி சகேயுவை பற்றிய ஒரு கதை உண்டு. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதற்கு தடையாக எது இருக்கிறதோ அதையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும். அவனுடைய உயரம் தடையாக இருந்தது. அதற்கு ரோமர்கள் நட்ட அத்திமரம் கை கொடுத்தது. மரத்தில் ஏறினான். இயேசுவை சந்திக்க விரும்பிய இன்னொருவனை பற்றி பார்க்க இருக்கிறோம்.
மார்க் 10:46. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். பார்வையற்ற திமேயுவின் மகன் எரிகோவின் வழியருகே அமர்ந்திருந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். அந்த காலத்தில் யூதர்கள் பிச்சை எடுக்கக்கூடாது. அது யார் பிச்சை எடுக்கலாம்னா டோட்டல் பிளைண்டா, முழுவதும் 2 கண்களும் காண முடியாத ஒரு குருடன் மாத்திரம் பிச்சை எடுப்பதற்கு அனுமதி உண்டு. அந்த அனுமதி அவன் எப்படி பெறணும்னா, குருடன் போயிட்டு ஆசாரியன்ட்ட சொல்லணும், ஐயா எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு பலன் இல்லை, வழி இல்லை, கண்ணு இல்லை, வெளியற்றவன் நான், ஆகவே நான் கண்ணற்ற கபோதி என்பதை உறுதி செய்யும்படி எனக்கு பிச்சை எடுக்கும் அதிகாரத்தை தர வேண்டும் என்று சொல்லி இந்த குருடன் போய் ஆசாரியன்ட்ட சொல்லணும். உடனே ஆசாரியன் டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பான், தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை நல்லா ஆராய்வான். உண்மையிலே அவன் குருடன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆன உடனே அவனுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுப்பான். அந்த ட்ரெஸ் பிச்சை எடுப்பதற்கான லைசன்ஸ். உடனே அந்த நேரத்திலிருந்து அந்த யூதன் ஆசாரியன் சர்டிஃபை பண்ணிட்டான், டோட்டல் பிளைண்டுன்னு சொல்லிட்டான். அதனால சர்டிஃபிகேட்டை அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கான். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்குவான். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டான்னா எல்லாரும் அவனுக்கு காசு கொடுக்கணும். ஏன்? ஆசாரியனே சர்டிஃபை பண்ணி இவன் குருடன் சொல்லிட்டு குருடனுக்கான அந்த ட்ரெஸ்ஸை ஆசாரியன்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கான், அதை போட்டிருக்கான். That is something like a car license. When you have a car license, driving license, you can drive the car. When you have the beggar's license issued by a government, by the priest, then you can beg. மார்க் 10:47. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இயேசுவை குறித்து அவன் நிறைய நாள் கேள்விப்பட்டிருக்கான். அந்த வழியே அவர் போயிருப்பார். எல்லாரும் கசகசன்னு பேசிகிட்டு இருக்காங்க இயேசுவை பற்றி, அவருடைய செய்த அற்புதங்களை பற்றி எல்லாம். இவன் ஒரு யூதன், தாவீதின் குமாரனே, நீர் தாவீதின் குமாரன், யோசேப்பின் குமாரன் அல்ல, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த தாவீதின் குமாரன், வரவிருக்கும் மேசியா, ஆளப்போகும் மேசியா, தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து வருங்காலத்தில் ஆளப்போகும் மேசியா. ஆகவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என உரக்க கூக்குரல் இடலானான். அப்பொழுது சூழ இருந்த மக்கள் பேசாதிருக்குமாறு அவனை அதட்டினர். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு அதட்டினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாவீதின் திருமைந்தரே எனக்கு அருள் பாவியும் என இன்னும் உரக்க கத்தினார். இயேசு அங்கே நின்றார். யார் சத்தம் போடாத, கூக்குரல் போடாதுன்னு சொன்னாங்களோ இயேசு சொன்னார், அவனை வர சொல், துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை அழைக்கிறார் என்று சொல்லி மக்கள் போய் சொன்னாங்க. ஆகவே இவன் என்ன செய்தான் தெரியுமா? லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, பிரீஸ்ட் கொடுத்த லைசன்ஸ், பிச்சை எடுக்க கொடுத்த லைசன்ஸ். 50வது வசனம், உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு, லைசன்ஸ் போட்டிருக்கான் இல்லையா, அந்த லைசன்ஸ் கடத்தி, இனி எனக்கு வேண்டாம் யா லைசன்ஸ், இனி நான் பிச்சை எடுக்க மாட்டேன். இயேசு கூப்பிட்டார்ல, பிச்சை எடுக்கிற வேலை முடிஞ்சுது. ஆசாரியனே நீ எனக்கு கொடுத்த சர்டிஃபிகேட்டை நீயே வச்சுக்கோ, காற்றுல பறக்க விட்டேன், தூக்கி எறிஞ்சிட்டான். அவனுக்கு அந்த நேரத்தில் இப்போ இயேசு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கை கொடுத்துட்டு அவர் பாட்டில் போயிட்டாருன்னா, உனக்கு நாளைக்கு பிச்சை எடுக்க இந்த துணி வேணும், நீ தூக்கி போட்டானா வேணா அதை எடுத்துகிட்டு போயிடுவேன்ல. கவலை இல்லைப்பா, இயேசுவை சந்திச்சா பிச்சை எடுக்க மாட்டான். உலகத்தில் அநேகர் பிச்சை எடுக்கிறான், என்ன பண்ணலாம், யாரே மாற்றலாம் அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் மாத்திரம் இயேசுவை சந்திச்சா போதும், மற்றவங்கிட்ட உதவி தேட தேவையில்லை. திமேயுவின் மகன் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுகிறான். ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்கிறான். ரபுனி என்றால் போதகரே என்று அர்த்தம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இதில் ஒரு ரகசியம், அவனுக்கு கண் இல்லை, இயேசு வர்றாருன்னு மற்றவங்க பேசுகிறத கேட்கறதுக்கு காது இருந்தது. இல்லாத கண்ணை பெற்றுக்கொள்வதற்கு இருந்த வாயையும் காதையும் பயன்படுத்தி அவன் இல்லாத கண்களை பெற்றுக்கொண்டான். வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்று சொல்வார்கள். அதை போல தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லி
சொன்ன பாத்திரத்தில் அவன் அந்த பிச்சை எடுக்கும் தொழிலை விட்டு சம்பாதிக்க ஆரம்பித்தான். ஆசீர்வாதம் பக்கத்தில் இருக்கும். இயேசு கிறிஸ்து அந்த வழியை போகிறார். இவன் கூப்பிடாமல் இருந்தான்னா என்ன நடந்திருக்கும்? அவர் கடந்து போயிருப்பார். கூப்பிட்டவனை கண்ணை திறந்திருக்க மாட்டார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், உண்மையாய் மெய்யாய் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே சகேயு இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினான், கண்டான். பஸ்கா பண்டிகை நாட்களிலே கிரேக்கர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று சொன்னார்கள். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவின் இடத்தில் அழைத்து சென்றார்கள். பர்த்திமேயு இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினான். பிச்சை எடுக்கும் தொழில் மாற்றப்பட்டது. அவன் அன்றோடு அந்த இடத்தை காலி பண்ணிவிட்டு இயேசுவை பின்பற்றி சென்றிருக்க வேண்டும். அலங்கார வாசலை அலங்கோலப்படுத்தி கொண்டு ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். அந்த ஆலயத்தில் மகிமை இருக்குது. இங்கே பிச்சை எடுக்கிறான், அங்கே மகிமை. இந்த பிச்சை எடுக்கிற அவன் அந்த மகிமையை பற்றி உணர்ந்திருந்தான்னா அவனே சோமாக்கிப்பான். பேதுரு யோவான் ஆலயத்துக்கு தினம் போகிறாங்க. ஆஃப்டர்நூன் 3 o'clock போகிறாங்க. கண்ணை வச்சு உத்து பார்க்குறான். கால் இல்லை, கண் இருந்தது. உத்து பார்த்தான். தங்களிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி உற்று பார்த்தான். உடனே அவங்க சொல்கிறாங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினார்கள். இன்னைக்கு இயேசுவின் சீடர்களை காண வேண்டும் என்று மக்கள் விரும்புவார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசுவை காணவில்லை, சரீரப்பிரகாரமாக இயேசு இல்லை. ஆகவே நாம் பீட்டர் ஜானை போல நாம் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். வெள்ளி இல்லாட்டா பரவாயில்ல, பொண்ணு இல்லாட்டா பரவாயில்ல, இயேசுவின் நாமம் இருந்தால் போதும். இயேசு உங்களோடு இருக்காரு. இயேசுவின் நாமம் இருக்கா? Do you have the name of Jesus? Can you exercise the name of Jesus? Can you reveal Jesus to the world? The world is asking, where is Jesus? I want to see Jesus என்று சொல்லி இன்னொரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் மாகோய் ஞானிகள், அவங்க மாகோய் ஞானிகள்னா யாருன்னா கால்டியன் கிங் மேக்கர்ஸ், கல்தைய நாட்டில் அரசர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அரசர்களை உருவாக்கும் ஞானிகள் மாகோய் ஞானிகள். அவங்க அஸ்ட்ரானமி படிக்கிறாங்க. அஸ்ட்ரானமியில் வானசாஸ்திரம் படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ரெவலேஷன், உலகத்திலே உலக ரட்சகர் பிறக்கிறார். இயேசுவை காண வேண்டும் என்ற ஞானிகள் பரலோகத்து நட்சத்திரத்தை பார்த்துட்டு வந்தாங்க. எருசலேம் வந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன், எப்பா ராஜா எங்கே பிறந்திருப்பார், ஏன் நம்ம நட்சத்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம், ஏரோது ராஜா இருக்கான், ராஜா வீட்டில் தானே ராஜா பிறக்க முடியும், அதனால் நட்சத்திரத்தை பார்க்க விட்டான். எதை பார்த்தான்? ஏரோது பங்களாவை பார்த்தான். உடனே நட்சத்திரம் மறைஞ்சிருச்சு. வண்டி தடுமாறி ரயில் டிரெயில்டு ஆயிடுச்சு, தடம்புரண்டு இறங்கிருச்சு. போனான் ஏரோது ராஜாட்ட மாட்டிக்கிட்டான். ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், இயேசு பிறக்கலப்பா. பிறகு பேசிப்பாங்க, டேய் நட்சத்திரத்தை பார்த்து வந்தோம்ல, ஒழுங்காக தானே வந்துட்டு இருந்தோம், எருசலேம் வந்த உடனே பங்களாவை பார்த்துட்டியே. பரத்தை நோக்கி பார்த்திருக்கிறவர்கள் இயேசுவை காண்பார்கள், பரத்தை விட்டு உலகத்தின் செல்வத்தை பார்க்கிறவர்கள் they will miss Jesus. We are not seeing Jesus because food is important, car is important, house is important, Jesus is not important. அதனால இந்த ஞானிகளே தவறிட்டான், அஞ்ஞானிகள் ஆயிட்டான். அதுக்கப்புறம் புத்தி வந்தது. ஏரோது ராஜா நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டான். புரிஞ்ச உடனே மறுபடியும் நட்சத்திரம் தோன்றியது. மறுபடியும் வானை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள், விண்மீனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். பரலோகத்தின் வழிகாட்டியாகிய மின்மீனை பார்க்க ஆரம்பித்தவுடன் மறுபடியும் தண்டவாளம் ஏறிடுச்சு. ஒழுங்காக போனாங்க. சின்ன குழந்தை இயேசுவை தாயாரை பார்த்தாங்க. தாயாரை வணங்கல, இயேசுவினிடத்தில் அந்த பரிசு பொருட்களை கொடுத்து வளர்ந்தனார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, யுவர் லாஜிக் மேஸ் டெல் யூ cannot see Jesus. Jesus will be born in the kingdom. No. அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நமக்காக அவர் கழுதையின் மேல் பயணம் செய்தார். எவ்வளவு செல்வந்தர், மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார்.
அங்கே என்ன சொன்னாங்க தேவதூதன் சொன்னால், இப்படி போயிடாத, ஏரோது பிடிச்சிக்குவான், எங்கே வந்த பிள்ளை இருக்கான்னு சொல்லிடுவான். அதனால் வேறு வழியாய் திரும்பி போனார்கள். மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 2 verse 12. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். இயேசு கிறிஸ்துவை எவன் பார்த்தாலும் வந்த வழியா போக மாட்டான், வேறு வழியா போவான். ஜீசஸ் சேஞ்சஸ் யுவர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். உங்கள் பாதையை திசை திருப்புபவர் இயேசு. தோல்வியினால் தேக்கமடைந்திருக்கும் தேவஜனமே, இயேசுவை சந்தி, உன் திசை, உன் வாழ்க்கை பாதை மாற்றம் காணும். நீ தேவாலயத்திலும் பெரியவரை சந்திக்கலாம், அவர் உன்னை சந்திக்க விரும்புகிறார். 105 சங்கீதம் 4 கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தினந்தோறும் பார்க்கணும். ஒரு தடவை பார்த்தா போதாது. இட்ஸ் நாட் அ கிளிம்ஸ், இட்ஸ் அ ஸ்டார். உற்று நோக்க வேண்டும் இயேசுவை. 2 நாளாகமும் 15 2 நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டு விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். தேவஜனமே, இன்றைக்கு நீ தேவனை தேடுவாயா? அதிகாலையில் தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, நாங்கள் தேவாலயத்திற்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், திரும்பி போயிருக்கிறோம். ஆனால் இன்று தேவாலயத்திலும் பெரியவரை சந்திக்க விரும்புகிறோம். அவரை சந்திக்க கிருபை தாங்க. நாங்கள் சந்திக்க விரும்புகிறோம்னு சொன்னால் போதும், அவர் பிரேக் போட்டு நின்று நான் உன் வீட்டிலேயே வரணுன்றார். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இயேசு இந்த காலங்களில் தோன்றுவாராக, இல்லங்களை நிரப்புவாராக. உள்ளத்திலும் இல்லத்திலும் இயேசு இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த நோயும் தாங்கும் ஆற்றலை தேவன் தருவார். ஆகவே குளிர்ந்து போய் இயேசு கிறிஸ்துவை விட்டு தூர போன தேவ ஜனமே, திரும்பி வா, ரிட்டர்ன் பேக், மனம் திரும்பு. இயேசு உன்னை அழைக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.